ஒன் மேன் ஒன் வேவ். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான், பைக்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இந்த பார்ட் 3ல என்ன கவர் பண்ண போகிறோம்னா, கண்டிக்கோட்டால டே 2ல என்னென்ன பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 2 ஏர்லி மார்னிங் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் சைட் போயிட்டுருக்கேன். ஆக்சுவல் பிளான் வந்து கேம்பில் ஸ்டே பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இங்கே கேம்ப் அவைலபிள் இல்லை. வீக்கெண்டுன்றதால எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தது. கோவிட்க்கு முன்னாடி உள்ளூர் மக்களே டென்ட் போட்டு வர ட்ராவலர்ஸ்க்கு ரெண்ட்க்கு விட்டுருக்காங்க. பட் அது உள்ளூர் மக்களுக்குள்ளே போட்டி வந்ததால் அது கோர்ட் கேஸ் ஆகி இப்போது எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிட்டாங்க. இங்கே ஓப்பன் கேம்ப் பிளேஸ் இருக்குது. நீங்கள் ஓன் டென்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே கூட டென்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஓன் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இங்கே பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முன்னாடி ப்ரைவேட் கேம்ப் சைட் இருக்குது. உங்களுக்கு டென்ட்டில் ஸ்டே பண்ணணும்னு ஆசை இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ப்ரைவேட் கேம்ப் சைட்குள்ளே தான் இருக்கேன். இங்கேருந்து தான் சன்ரைஸ் வியூ பார்க்க போகிறேன். எனக்கு முன்னாடி 2 டென்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா அதுக்கு பெரிய டென்ட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் இருந்து தான் சன்ரைஸ் வியூவை பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி க்ளவுட் நிறைய இருக்கிறதால வியூ அவ்வளோவா ப்ராப்பராக கிடைக்கல. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு டீ குடிக்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது. சன்ரைஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் போக போகிறோம். மேலே டாப்பில் இருந்து கீழே ரிவருக்கு போக போகிறோம். கோவிட்க்கு முன்னாடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரேப்லிங் ஏரியான்னு இருக்குது. பட் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஒன்லி போட்டிங் மட்டும்தான் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கிளைம்பிங் ஆக்டிவிட்டிக்கான பிளேஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு அதுவும் கிடையாது.
ரொம்ப நாளாக இந்த பாதையை யாரும் யூஸ் பண்ணாததால் ஃபுல்லாக செடி தான் மறைச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் கீழே போக முடியாது. சுத்தமாக வழியே இல்லை. ஃபுல்லாக செடி, மரம் எல்லாமே மறைச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க ட்ரெக்கிங் ஓவர். கீழே இருந்து மேலே டாப் வியூ பாருங்கள். அகைன் மறுபடியும் கேம்ப் சைட்க்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பெலும் கேவ்ஸ்க்கு போக போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெலும் கேவ்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிகோட்டாலேருந்து பெலும் கேவ்ஸ்க்கு 61 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 1 ஹவரில் நம்ம அங்கே ரீச் பண்ணிடலாம். பெலும் கேவ்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்கே ஹரிதா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது மேனேஜ் பை ஏபி கவர்மெண்ட். ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. கேவ்ஸ்க்கு போகிற வழியில் 40 ஃபீட் ஹைட் ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. 100+ கார்ஸை வந்து பார்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பார்க்கிங் ஃபீ 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீ அடல்ட்க்கு 50 rupees அண்ட் சில்ட்ரனுக்கு பிலோ 5 years நோ என்ட்ரி ஃபீ. இந்த மேப்பில் இருக்க 9 பிளேசஸை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கேவ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது வழியாக தான் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த கேவ் நேச்சுரலாக உருவானது. 1884 ராபர்ட் ப்ரூஸ் என்றவர் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இந்த கேவோட லென்த் பார்த்தீங்கன்னா 3229 மைல்ஸ்.
மூச்சு திணறுமோன்னு பயப்பட வேணாம். கேவ்ஸ்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்ஸிஜன் ஃப்ளோ வச்சுருக்காங்க. ஸோ பைப்லைன் நீங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். எல்லா பிளேஸ்லேயும் வந்து லைட்டிங் இருக்குது. ஸோ மேபி மொபைலில் நான் எடுக்கிறது டார்க்காக தெரியலாம். பட் நீங்கள் போகும்போது அவ்வளோ டார்க்காக ஃபீல் ஆகாது. இதுதான் பாதாள கங்கா. பட் இதுக்கான வாட்டர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்ல.
அவ்வளோதாங்க, கேவ்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. டோட்டலாக 2 ஹவர்ஸ் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த ரைடில் பிளான் பண்ண மாதிரி எல்லா பிளேஸஸையும் கவர் பண்ணிட்டேன். இப்போது சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். இதோட இந்த மோட்டோலாக எண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.